எங்கள் அப்பா மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு எனக்கு. காரணம், என்னை திட்டுவார், எப்படா நீங்கள் மற்ற மாதிரி படிக்க போகிறேன்னு. ஆனால் அது தந்தையாக கேட்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. நான் வந்துடுவேன்ப்பா, கவலைப்படாதீங்க அப்படின்னு. அது சொல்லும்போது எனக்கு தெரியாது அந்த ஆழம். இருக்கிறதே இருக்குது நமக்கெல்லாம் ஒரு தாய். தாயின் பலம் யாருக்குமே கிடையாது. எனக்கு அந்த பலம் இருந்தது. என் தாயினால் தான் இன்று நான் இருக்கிறேன் இப்போது. ஆனால் அதே எங்கள் தந்தை ஒரு காலத்தில் நான் அங்கீகாரம் பெற்றபோது என்னை வரவேற்ற விதம் இருக்கிறது, அதுதான் உண்மையான வரவேற்பு. காரணம் என்னவென்றால், அவருக்கு உள்ள ஒரு ஒரு பயம் இருக்குல்ல, பையன் ஒன்றுமே படிக்க மாட்டேன்றான், வருஷம் ஃபெயில் ஆகிறானே எப்படி, எத்தனை வருஷம்தான் ஃபெயில் ஆவான்ற அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை தாண்டி ஒரு காலகட்டத்தில் படம் பண்ண அப்புறம் அவங்களுக்கு புரியாது. எங்கள் அம்மாவோட பலம் அவங்களுக்கு புரியாது. ஆனால் எங்கள் அம்மாவோட தாயின் பலம் வேற அது. ஆனால் எங்கள் அப்பாவின் பலம் வந்துட்டான்ப்பா அப்பா அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்தடைந்த பயனை நான் பெற்றேன். அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்னை பற்றி கவலையே படல. அம்மாவுக்கு என்ன வேணால் ஒரு இது இருக்கலாம், பாசம் என்ன வேணால் இருக்கலாம். அம்மாவுக்கு ஒரு பயங்கரமான அது என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா வெற்றி மீது வெற்றி உன்னை சேரும் மாதிரியே பேசுவாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வெற்றி எங்கே வரும் இவனுக்குன்னு வரும். காரணம் இருக்குது அதுக்கு. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது. ஸ்கூலுக்கு போனால் கூட எதிரிக்கு வச்சு ஓடி வந்துடுவேன். காரணம், எனக்கும் ஸ்கூலுக்கும் வெகு தூரம். ஆனால் அதே திரைப்படக் கல்லூரிக்கு சேர்ந்தவுடன் எனக்கும் திரைப்படக் கல்லூரிக்கும் ஏற்பட்ட அந்த பந்தம் இருக்கிறது. அதுதான் என்னை முழுமையாக மாற்றியது. என்னை ஒரு மனிதனாக மாற்றியதுக்கு காரணம் திரைப்படக் கல்லூரி மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சினிமா என்னை முழுமையாக மனிதனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியது.